களத்திலே நீ வென்று காட்டி இந்த அரசாங்கத்தை உட்கார வைத்து விட்டால் பிறகு எந்த ஊருக்குமே நீ போகாமல் விடலாம். செய்ய வேண்டுமா இல்லையா? வாயாலேயே பேசிக்கொண்டு என்ன செய்வது? சேலம் 8 வழி பாதையை நிறுத்தியது போல பரந்தோடு விமான நிலையத்தை நிறுத்த வேண்டும். ஒரு செயலை செய்து காட்ட வேண்டும். பெரிய வியப்பு எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது. காமராஜர் உயிரோடு இருந்தார், ராஜாஜி உயிரோடு இருந்தார். அப்பொழுது பிடிக்கிறார் எம்ஜிஆர். அதுக்கு தானே அவங்க எய்ம் பண்றாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் அவெல்லாம் சும்மா பரிசீட்டுக்காரர் மருமக. விஜய்க்கு புரிய வேண்டும். அவர் ரொம்ப விளங்காதவன் எல்லாம் யோசனைக்கு வச்சிருக்காரு. அதுதான் அங்கே உள்ள பெரிய சிரமம். சொல்றேன், அந்த கிஷோர் வந்து நீ சேர்ந்தா தான் ஏன் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னா என்னங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. நான் விடாம சொல்றேன் உனக்கு. இந்த பாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாரு, அப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டேன் பாரு. இதுல என்ன வந்துருச்சு? எப்படி நம்பிக்கை வரும் ஒரு தலைவரா? இதுக்கெல்லாம் நம்பிக்கையை பற்றி பேச்சில்லை. 2 பேருக்கு வாக்களிப்பதில்லை என்று முடிவு செய்கிற மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாக்குகள் தான் விஜயகாந்துக்கு வந்தாங்க. விஜயகாந்த் போய்விட்ட பிறகு அந்த வாக்குகள் சீமானுக்கு வந்தாங்க. நிற்பவர் விஜயகாந்தா, சீமானா, கழுதையா, குதிரையா? கேள்வியே கிடையாது. அது ஒரு மாற்று வாக்கு. நான் என் வாழ்க்கையிலே பார்த்த புத்தியே இல்லாத அரசியல்வாதி சீமான் தான். நான் என் வாழ்க்கையிலே பார்த்த புத்தியே இல்லாத விவசாயிகளெல்லாம் அரசாங்க ஊழியர்களாக்கி அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் நிலத்தை அவர்களை ஆண்டு கொள்வதற்கு அவர்கள் அடைகின்ற லாபம் போக அரசாங்க சம்பளமும் கொடுத்து ஓய்வூதியம் கொடுக்குமா? சொன்னார்கள். சீமான் பெரிய அசைத்து விட்டார், ஆட்டி விட்டார். ஆடே அப்பா, இந்த தர சீமான் வில் பி ஜீரோ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழக்கருப்பையா இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. கூட்டணி விவகாரம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி விவகாரம் எல்லாமே முடிவெடுக்கப்படும்னு சொல்றாங்க. அண்ட் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக ஆவது என்று தான் வைத்திருந்தோம். பொழுது வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன பெரிய வியப்பா? அரசியலில் சொல்லுவார்கள். பிறகு இன்னொரு நிலை வந்தால் வேண்டாம் என்று மாற்றிக்கொண்டோம், நாங்கள் சூழலுக்கு தகுந்தால் போல் செய்தோம், நாங்கள் விட்டு கொடுத்தோம் என்று சொல்வார்கள். நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாம் நடக்கும். அரசியலில் என்ன நடக்காது? ஆண் பெண்ணாக முடியாது, பெண் ஆணாக முடியாது, மற்ற எல்லாம் நடக்கும் அரசியலில். ஆமாம், அதில் ஒன்றும் வியப்பில்லை. அதாவது அந்த கட்சிக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக இது முதலமைச்சர் கட்சி, ஆட்சிக்கு வரப்போகின்ற கட்சி என்று சொல்லி அதை வளர்க்க நினைப்பார்கள். அதனாலே அங்கே ஒவ்வொரு இடத்திலும் கொஞ்சம் வசதியானவன் போட்டியிடுகின்றவன் கிடைப்பான். சரி, நாளைக்கு எம்எல்ஏ வரலாம், மந்திரியாக வரலாம் என்று கருதுவான். ஆகவே எல்லாரும் நாங்கள் தான் நாடாள போகின்றோம் என்று தான் சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன், மதிமுக போன்ற கட்சிகளை தவிர மற்றவர்களெல்லாம் இந்த புதிதாக தோன்றுகிற கட்சிகள், இவருடைய இடங்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டன. 4 இடம் வைத்திருக்கிற திருமாவளவன் நாடாள போகிறோம் என்று சொன்னால் 4 இடத்திலிருந்து ஒரு இன்றைக்கு 130 இடத்துக்கு வருவார் என்று நினைப்பார்கள். புது கட்சி சொன்னால் தெரியாது, அவருக்கு கைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்வார்கள். பிறகு இறங்கி வந்து ஒன்றுமே நடக்காதென்றால் முழுமையாக அழிந்து போவதை விட விஜயகாந்த் அப்படித்தான் இருந்தார். விஜயகாந்த் 10% ஓட்டை பெற முடிந்தது, 28 இடத்திற்கு வர முடிந்தது. பிறகு வாழ்ந்திருந்தால் அப்படியே படிப்படியாக போயிருக்கலாம். அவருடைய இடம் காலியான போது அந்த வாக்குகளை பெறுவதற்கு சீமான் வந்தார். எப்பொழுதுமே இந்த 2 பேருக்கும் வாக்களிப்பதில்லை என்று ஒரு கூட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில். 10% இருக்கிறது. அந்த 10% நம்முடைய விஜயகாந்துக்கு வாக்களித்தது. அதே 10%ல் ஒரு 3/4 பகுதி சீமானுக்கு வாக்களித்தது. அவர்களை பொறுத்தவரையிலும் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது முக்கியமில்லை. அதனாலே இப்பொழுது இந்த சீமானெல்லாம் காலியாகி விடுவார். விஜய் வந்திருக்கிற காரணத்தினாலே இந்த இளைய தலைமுறை அவர்களெல்லாம் விஜயை நோக்கி திரும்புவார்கள். அதனால் சீமானுக்கு அந்த வேறு ஆள் இல்லாமல் போடப்பட்ட வாக்குகள் என்பது இப்பொழுது விஜய்க்கு போய்விடும். ஆக விஜய் என்பவர் ஒரு 10-12% வாக்குகளை பெறுவது என்பது இயல்பு என்று கருதுகிறார்கள். அதற்கு மேல் 18-20 என்பதெல்லாம் சும்மா வீணாக போவதை விட நமக்குரிய இடத்தை நாம் பெறுவோம். நமக்கு ஒரு 12% வாக்குகள் இருக்கிறது என்றால் ஒரு 30 இடம் 40 இடத்தை நாம் பெறுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்தாற்போல் இதற்கு மேல் போவோம். எம்ஜிஆர் ஒருவர் தான் எடுத்த இடப்பிலேயே ஆட்சிக்கு வந்து விட்டார்.
அதற்கு காரணம் ஒரு அரசியல்லையே இருந்து அதுக்கு தானே அவங்க எய்ம் பண்றாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து அதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல ஆதவர்ஜுனாவெல்லாம் சும்மா பரிசீட்டுக்காரர் மருமக. 77ல எப்படி ஆட்சி மாற்றம் வந்ததோ அதே மாதிரி 26லயும் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்றாங்க. 77 இதை சொல்லிட்டே வர்றாரு. 77ல எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி 26ல நாங்க பிடிப்போம் தாவேகா. 77ல் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்ததற்கு காரணம் பெரிய வியப்பு. எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தது காமராஜர் உயிரோடு இருந்தார், ராஜாஜி உயிரோடு இருந்தார். அப்பொழுது பிடிக்கிறார் எம்ஜிஆர். நானெல்லாம் அசந்து போனேன். நான் காமராஜரோடு இருந்தேன் பழைய காங்கிரஸில். காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர், 10 ஆண்டுகள் நாடாண்டவர், மிகச் சிறப்பான பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று பெயர் பெற்றவர், வெரி கிளீன் மேன், எல்லாவற்றையும் விட இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு போராடியவர், மன வாழ்க்கையவே துறந்தவர். இவ்வளவு சிறப்புள்ள காமராஜர் 71ல் மோசமாக தோற்கடிக்கப்பட்டார். என்ன அப்பொழுது எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். 77 காமராஜ் ஒருவர் இல்லை. 71ல் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து வெற்றி பெற்றார்கள். காமராஜர் தோற்றார். காமராஜர் ராஜாஜியும் சேர்ந்து தோற்றார்கள். 77ல் எம்ஜிஆர் வந்தார். அந்த கட்சியோடு வந்து அந்த கட்சியினுடைய தவறுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு காமராஜர் உயிரோடு இருக்கிற போதே திண்டுக்கல் தேர்தலில் 51% வாக்குகளை அவர் பெற்றுவிட்டார். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். 51% வாக்குகள் இதுவரையில் எவனும் பெற்றதில்லை. அப்புறம் 2வது இடத்திற்கு வந்தது காமராஜர், 3வது இடத்திற்கு வந்தது கருணாநிதி, 4வது இடத்திற்கு போனது இந்திரா காங்கிரஸ். இவர்கள் 4 பேரும் சேர்ந்து பெற்ற வாக்குகள் 49%. எம்ஜிஆர் ஒரு ஆளாக பெற்ற வாக்கு 51%. இது வரலாற்றிலே இல்லாது. நடுக்கோட்டை நீங்கள் தாண்டியதே இல்லை. 38% வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் உருட்டி கொண்டிருக்கிறீர்கள். 25% வாக்குகளை வைத்துக் கொண்டு அதை எம்ஜிஆர் 51% திண்டுக்கல்லில் மெய்ப்பித்து காட்டிய பிறகு அவ்வளவுதான். 77 காமராஜரும் உயிரோடு இல்லை, ராஜாஜியும் உயிரோடு இல்லை, எளிதாக வந்து விட்டார். மாற்றுக் கட்சியாக அவர் வந்து விட்டார். ஊழல் ஒழிக்க முதல் முறையாக ஊழலுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் அது. முதல் முறையாக காங்கிரஸ் ஆட்சியில் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடந்ததில்லை. ஆகவே ஊழலுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் எம்ஜிஆர் ஊழல் செய்ய மாட்டார் என்று மக்கள் நம்புவதற்கு இடமிருந்தது. இந்த கட்சியோடு சேர்ந்து வந்தவர். பல தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தவர் எம்ஜிஆர் தான். 67ல் அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கே மிகப்பெரிய காரணமாக இருந்தது இதயக்கனி என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர் தான். ஆகவே அதோடு சேர்ந்து வளர்ந்து அந்த கட்சியோடு மலையாளி என்று சொன்னார்கள். இந்தியாவிலே 2 கேரளமா என்று கேட்டார்கள். ஒரு கேரளம் அங்கே, ஒரு கேரளம் இங்கேயா, தமிழ்நாடு கிடையாதாம். கருணாநிதி சொன்னார், எல்லாம் தான் சொன்னார், ஒன்றும் நடக்கவில்லை. பெரிய வெற்றியை அவர் பெற்றார். அந்த சூழல் என்ன, அந்த இயக்கம் என்ன, கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஒரே ஒரு கொள்கையை வைத்து அவர் நின்றார். இப்பொழுது இது மாதிரி என்ன புதிதாக வைப்பதற்கு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார். அதே தானே விஜயும் கையில் எடுக்கிறாரு, ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது. முதல் முறையாக ஒரு கரப்ட் கவர்மெண்ட்டை பார்க்கிறார்கள். எம்ஜிஆர் அதுக்கு எதிராக இயக்கம் கட்டுகிறார். இல்ல சார், எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா இது ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு மேடைகள்லயும் அதுதானே சொல்றாங்க. எப்படி அண்ணா ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு, எப்படி திமுக ஆட்சிக்கு பிறகு அதிமுக அப்படின்ற கட்சி உருவாக்கி 77ல எம்ஜிஆர் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி. இல்ல வா, எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. நீ வருவதை பற்றி எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. என்ன புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறாய், வா, எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து நடத்தி காட்ட வேண்டும் ஒரு தலைமை. அதற்கு சான்றாக ஒன்று சொல்லுகிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை இப்பொழுது கூட அவர் எதிர்த்து பேசுகிறார். பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றி ஏராளமான இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த விமான நிலையம் அங்கே வந்தால்தான் இவர்களுடைய சொத்துக்களுக்கு 10 மடங்கு விலை கிடைக்கும். அதற்காகத்தான் பரந்தூர் விமான நிலையத்தை இவர்கள் விடமாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே சொன்னார். நான் பாராட்டுகிறேன், ஒப்புக்கொள்கிறேன். இவருக்கு முன்பிருந்தே நானெல்லாம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பிலே இருந்தாலும் எங்களுடைய குரல்கள் பெரிதாக போய் சேருவதில்லை. ஆகவே நீ பேசுகிற போது அந்த குரல் பல பேருக்கு கேட்கும், அரசு யோசிக்கும். ஆகவே நீ அதை செய்து முடிக்க வேண்டுமா இல்லையா? வாயாலேயே பேசி கொண்டிருக்கக்கூடாது. 8 வழி பாதையை, சேலம் 8 வழி பாதையை கொண்டு வர முடியாமலேயே நிறுத்தி விட்டது போல மக்கள் கிளர்ந்தெழுந்தால் 8 வழி பாதை இடங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு சாலைகளுக்கான எல்லாம் வகுக்கப்பட்டு ரோலர் ஓட வேண்டிய நேரத்தில் அந்த சாலை நிறுத்தப்பட்டது. அது மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தி நஞ்சை நிலங்கள் அழிப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 80 ஏரிகளை அழிப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தண்ணீர் வாட்டம் தெரிந்து ஏரிகள் உருவாக்கப்பட்டு, தண்ணீர் வாட்டம் தெரிந்து நஞ்சை நிலங்கள் உருவாக்கப்பட்டு 4800 ஏக்கர் நஞ்சை நிலங்களை விட, 80 ஏரிகளை விட, ஒரு 13 கிராமங்களை விட, அந்த கிராமங்களில் வீடுகளோடு வாழ்கிற மக்களை தவிர நீ இந்த விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன என்று சொல்லி போராடி
அந்த கிராமங்களை காப்பாற்று, வீடுகளை காப்பாற்று. ம். நீ எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் அவர்கள் இன்னொரு வீடு கட்டி கொள்ள முடியாது. எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் இன்னொரு ஏரிகளை உருவாக்க முடியாது, நஞ்ச நிலங்களை உருவாக்க முடியாது. தஞ்சாவூருக்கு என்ன சட்டம் பொருந்துமோ அதே சட்டம் பரந்தூர் நஞ்ச நிலத்திற்கும் பொருந்த வேண்டும். தரிசு நிலமே கிடையாதா? ஏன் அங்கே போய் நீ விமான நிலையம் வைக்கவில்லை என்பதை பெரிய புரியுது. போராட்டமாக்கு. நான் சொல்கிறேன், களத்தில் இறங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் செய்யலாம். நீ ஊர் ஊராக போவது வாய்ப்பு. ஒரு ஊரிலே நீ வென்று காட்டி இந்த அரசாங்கத்தை உட்கார வைத்து விட்டால் பிறகு எந்த ஊருக்குமே நீ போகாமல் விடலாம். செய்ய வேண்டுமா இல்லையா? வாயாலேயே பேசிக்கொண்டு என்ன செய்வது? சேலம் 8 வழி பாதையை நிறுத்தியது போல பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்த வேண்டும். ஒரு செயலை செய்து காட்ட வேண்டும். சும்மா போவது. எனக்கு இந்த ஒய் பிரிவெல்லாம் அவருக்கு கொடுத்ததில் சம்மந்தமே கிடையாது. நான் கேட்குறேன், ஒய் பிரிவு அண்ணாமலைக்கு எதுக்கு? நம்முடைய விஜய்க்கு எதுக்கு? விஜய்க்கு வசதி இல்லையா? காப்பாளர்களெல்லாம் வைத்துக் கொள்வார். ஒய் பிரிவு எதுக்கு? 28 பேர் ஒய் பிரிவுக்கு. நம்ம தோசைக்கு 8 ரூபா ஏன் கூட கொடுக்குறோம் தெரியுமா? ஏன் நம்ம விஜய்க்கு ஒய் பிரிவு, அண்ணாமலைக்கு ஒய் பிரிவுக்கெல்லாம் நம்ம தோசை சாப்பிடும்போது 8 ரூபா கூட கொடுக்கணும் வரி. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆடம்பரங்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல தெரிய வேண்டும். இங்கே வாங்க, எனக்கு ஒரு ஒய் பிரிவும் தேவையில்லை. மக்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். என்னிடம் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். நான் சினிமா நடிகன் என்பதனால் என் மீது மோதுவார்கள். ஆகவே என்னுடைய காவலர்களை வைத்து நான் காத்துக்கொள்வேன். அரசாங்கம் இதற்காக எனக்கு இந்த ஆடம்பரங்களை எல்லாம் செய்து தர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்மோடு வருவானா என்பதற்காக செய்வான். என்னத்துக்கு பாதுகாப்பை இவர் தான் கேட்டார்னு சொல்றாங்களே சார். அவரே கேட்டிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. உன்ன பணம் இல்லையா, காசு இல்லையா, காப்பாளர்கள் வைத்துக் கொள்ள முடியாதா? அரசு பணத்தில் இந்த நீ கேட்குறா, அண்ணாமலையும் கேட்குறார். அண்ணாமலைக்கு வேற முதல்ல இல்லைங்க. அண்ணாமலை கேட்பார், நீ கேட்பார், இன்னும் அண்ணாமலை தரத்துக்கு இன்னும் 10 பேர் கேட்பான். அப்புறம் வேண்டியவனுக்கெல்லாம் ஒய் பிரிவு கொடுப்பதென்றால் 28 பேருக்கு 3 ஷிஃப்ட் மாறும் வந்தது. அதுக்கு எவ்வளவு செலவு? எத்தனை கோடிக்கணக்கில் செலவாகும் ஒரு ஆண்டுக்கு? அதுக்கெல்லாம் யார்? நாங்கள் தோசை சாப்பிடும் போதெல்லாம் உனக்கு வரி கொடுக்கணுமா? 8 ரூபா வரி கொடுக்கணும் ஒரு தோசைக்கு. எதுக்கு? நான் தோசை திங்கிறதுக்கு உனக்கு எதுக்கு 8 ரூபா கொடுக்கணும்? நீ படை வைத்துக் கொள்வதற்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் என்று நான் கேட்கிறேன். தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். எவ்வளவு பண்ணியும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு. இல்லை, அது இருக்கட்டும். அது அவர் சிறுபான்மை மக்களை, அது நல்லது தான். இவரும் சேர்ந்து, எடப்பாடியும் சேர்ந்து இந்த பிஜேபி அத்து விடுவதற்கு என்ன ரொம்ப நேரம் ஆகும்? நம்ம ஒன்றும் தாலியெல்லாம் ஒன்றும் கட்டலையே. சரி, 2 பேரும் சேர்ந்து இருப்போம்னா சரியாகல போடி அப்படின்ட்டு இவன் வேற ஒருத்தியை பிடிச்சிக்கிறேன். இது என்ன? அது மாதிரி தான் இதெல்லாம். என்ன கூட்டணி? பிஜேபி என்ன இப்போ தாலியாக கட்டி கொண்டு விட்டார்கள்? இல்லை, எனக்கு இங்கே ஒரு டவுட்டு. இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாரு, எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு. அந்த எழுச்சி பயணத்தில் நயினா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்வார். கூட்டணியினுடைய இணக்கத்தை நாங்கள் சொல்ல போகிற இதன் மூலமாக அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ பிஜேபி அதில் கலந்துக்கல. இப்போ இன்றைய கூட்டத்தை நான் பார்த்தேன் காலையில். இல்லை, பிஜேபி இல்லை. இல்லை, அதுதான் இந்த பயணத்துல ஏதோ ஒரு நாள் கலந்துக்க போறதா தகவல் இருக்கு. எங்கே வேணாலும் கலந்துக்கிட்டு வேண்டாம். ஆனால் இந்த பக்கம் விஜயும் வரணும்னு சொல்றாங்களே. விஜய் வந்தால் பிஜேபி போய்விடும். அதுதான் அவனுக்கு கவலை. விஜய் நான் செக்குலர் பார்ட்டி, ஆகவே அவனோட சேர மாட்டேங்கிறான். ஓகே, வெட்டி விடு. சரி, நீங்கள் 2 பேரும் சேர்றதுன்னா அவன் வெளியே போக வேண்டியதான். அப்புறம் நீ மட்டும் எப்படி இருப்ப? நீ எல்லாருடையும் சேர்ந்துக்குவா. முஸ்லீம் லீக் கூட நீ சேருவேன். பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, முஸ்லீம் லீக் கூட கூட்டி சேரும். ஆனால் முஸ்லீம் லீக் உன்னை ஏற்றுக்குவானாங்கிறது தான் கேள்வி. அதனால இதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன், 13 வருஷத்துலேயே கல்யாணம் பேசக்கூடாது. சடங்கான ஒன்று என்ன 22 வருஷத்தில் பேசணும். இல்லைன்னா இப்படி தான் மாறிக்கினே இருக்கணும். 132 மாப்பிள்ளை போவேன். அதனால் இதெல்லாம் பொறுத்துரு. இதுக்கெல்லாம் பதில் நான் சொன்னாலும் மாறும். அதனால விஜயும் எடப்பாடியும் சேர வேண்டிய கட்டம் வந்தால் வேறு சில கட்சிகளும் சேரும். வேறு சில செக்குலரிஸ்ட் பார்ட்டியும் வரும். பிஜேபி எதிர்ப்பு குணம் கொண்ட கட்சிகள் சில சேரும். அப்பொழுது இது ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக உருவாகும். இந்த சும்மா மோடிக்கு எதிர்ப்பு நான் தான் சொல்லிக்கின்றவர்களுக்கு மாற்றாக இதுவும் உருவாகும். அப்புறம் பிஜேபி வில் பி சிங்கிள்ட் அவுட், ஐசோலேட்டட். ஓகே, அது முடிஞ்சு போயிடும் கதை. இல்லைங்க, ஆரம்பத்திலே நம்ம ஒரு கேள்வி டிஸ்கஸ் பண்ணுவோம். விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு. ஒருவேளை அதிமுக கூட்டணி போறாங்க அப்படின்னா யார் வேட்பாளரா இருப்பாங்க? சொன்னா என்னங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறதுதான். சரி, இல்ல ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாரு, அப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டேன் பாரு, இதுல என்ன வந்துருச்சு? அதுதான் கேக்குறேன். ஒருவேளை அப்படி நான் விட்டு கொடுத்துட்டேன், தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இப்போதைக்கு அவங்களை உற்சாகப்படுத்த நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் இல்லாத, அதாவது இது கான்ட்ரடிக்டரி ஸ்டாண்ட் ஆயிருமே நீ சொல்ற. அரசியல்ல எதுவுமே கான்ட்ரடிக்டரி ஸ்டாண்ட் இல்ல. எதுவும் காலத்திற்கு ஏற்றவாறு நம்பிக்கை வரும் ஒரு தலைவரா விஜய் மேல. இதுக்கெல்லாம் நம்பிக்கையை பற்றி பேச்சு இல்லை. என்ன அடிப்படை கொள்கையிலே விட்டாங்களா? அதிமுக இந்திய எதிர்ப்பு கொள்கையை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதிரும். ஓகே,
அது ரொம்ப அடிப்படையான காலமெல்லாம் போற்றி காத்த கொள்கைகள். இது என்ன இவரோடு கூடி சேருவது அவரோடு சேருவது, இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளோ இந்தியா அவனை வாடான்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும், இப்போ இவனை வாடான்னு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். இதுல எல்லாம் ஒன்றும் இது மாறத்தாங்க செய்யும். இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி கூட்டணி ஏற்படக்கூடாது. ஆகவே இது இன்னொரு நான் தான் சொன்னேன், 13 வயசு பொண்ணு சடங்கானோடனே கல்யாணம் பேச ஆரம்பிச்சுன்னா 132 மாப்பிள்ளை மாறுவேன். இப்படி தான் நடக்குது. ஓகே. அப்போ அதிமுக மேல விமர்சனங்களை பெருமளவில் வைக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் திமுக பாஜக மேல மட்டுமே விமர்சனத்தை விஜய் வைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே கூட்டணி கணக்கு. ஆமாம், அதுதான் கணக்கு. அதனால தான் இவர் அதை கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கிறார். நாளைக்கு சேருவதற்கு வசதியாக இருக்கட்டும் என்று. சேருவது நல்லது. இவர்கள் இருவரும் சேருவது மட்டுமல்ல, திமுகவிலிருந்து சமயச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லிக் கொள்கிற சிபிஎம் உட்பட பல கட்சிகள் பிரிந்து இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அது நல்ல கூட்டணியாக அமையும். அப்படி நடந்தால் அது வெற்றிக்கு வரும். விஜய்க்கு புரிய வேண்டும், ஒரு காலகட்டம் காத்திருந்து அடுத்த தடவை நாம் முதலமைச்சருக்கு முயல்வோம் என்பது மட்டும் அவருக்கு புரிந்தால், அவர் ரொம்ப விளங்காதவனை எல்லாம் யோசனைக்கு வச்சிருக்காரு. அதுதான் அங்கே உள்ள பெரிய சிரமம். இவர் என்ன விரும்புகிறாரோ யோசனைக்கு வச்சிருக்கிற ஆளுகளை சொல்றேன். அந்த கிஷோர் வந்து நீ சேர்ந்தா தான் ஏன் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு பீகார்ல தேர்தல் பார்க்க போயிட்டாரு, தற்காலிகமா வந்து இல்ல அவரு அதிமுகவோட நீ சேர்ந்தா தான் நல்லது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இங்கே இருக்கிற சும்மா ஒரு சில்லுண்டிகள் என்ன செய்வார்கள் என்றால், அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று சொல்லவர்கள் விஜய் ஆக்குவேன் என்று சொல்ல மாட்டார்களா? அன்புமணியை ஆக்குவேன் என்று சொன்னவர் அவரை ஆக்கி முடித்து விட்டு அவரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டு இப்போ இவ்வளவு சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு வந்திருக்கிறார். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வைத்து கொண்டு நமக்காகவும் புரியாது, அப்புறம் சொல்லுகின்றவனும் சரியான ஆளாக நாம் வைத்து கொள்ளவில்லை என்றால் பிறகு கப்பல் தரை தட்டும். இந்த விஷயங்கள் சீமானுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீமான் போயிடுவார். சீமானுக்கு ஒன்றும் பேசல, என்னத்தையாவது பேசுவார். அவரே விவசாயிகளெல்லாம் அரசாங்க ஊழியர்களாக்கி அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை இவரால் செய்ய முடியும் என்றால், உலகத்தில் இதுவரையிலும் ஏற்பட்ட ஆட்சிகளிலேயே 3000 ஆண்டு ஆட்சிகளிலேயே இவர் தான் சிறந்த ஆட்சியாக இருப்பார். நடக்குமா? அவன் சொந்த நிலம் வைத்திருக்கிறேன், அவனை பிடிச்சி நீ அரசாங்க வேலைக்கு வச்சு அவனுடைய நிலத்தை பிடிங்கி கொள்வாயா? என்ன செய்வாய்? எனக்கு புரிய வேண்டும்ல. அப்புறம் நிலம் யாருக்கு சொந்தமாகும்? அவனோட 2 ஏக்கர், அரை ஏக்கர், 3/4 ஏக்கர், 2.25 ஏக்கர்லாம் இருக்கிறது. அவனை நீ அரசாங்க ஊழியனாக ஆக்கப் போகிறாய், அவனுக்கு ஓய்வூதியமும் கொடுக்க போகிறாய். அப்படியானால் இந்த நிலங்களை எல்லாம் ருஷ்ய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது போல அரசு கைவசப்படுத்தி கொண்டு இவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குமா, சம்பளம் கொடுக்குமா? அல்லது அவர்களிடமே விட்டு அவர்கள் நிலத்தை அவர்களை ஆண்டு கொள்வதற்கு அவர்கள் அடைகின்ற லாபம் போக அரசாங்க சம்பளமும் கொடுத்து ஓய்வூதியம் கொடுக்குமா? ஏதாவது ஒரு நான் என் வாழ்க்கையிலே பார்த்த புத்தியே இல்லாத அரசியல்வாதி சீமான் தான். நான் என் வாழ்க்கையிலே பார்த்த புத்தியே இல்லாத அரசியல்வாதி. இப்போ இருக்க சூழல் நம்ம அப்படியே விட்டுருவோமே. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இந்த போட்டியில கலந்துக்கிறாரு, அரசியல் போட்டியில அப்படின்னா ஏன் வந்து யாருமே அவர் ஒரு கணக்குல எடுக்க மாட்டேங்கிறாங்க? மும்முனை போட்டினே சொல்றாங்களே, அது மாதிரி நான் கொஸ்டின் இல்லை. அவருடைய இது இந்த தடவை போன தடவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் 2 பேருக்கு வாக்களிப்பதில்லை என்று முடிவு செய்கிற மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஓகே. அந்த கூட்டம் விஜயகாந்துக்கு 10% வாக்களித்தது. அவர்கள் மொத்த எண்ணிக்கை அவ்வளவுதான். அவனுக்கும் போட மாட்டார்கள், இவனுக்கும் போட மாட்டார்கள். எவன் எதுக்க நின்றாலும் போடுவார்கள். ஒரு கழுதையை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாலும் போடுவார்கள். அப்படிப்பட்ட வாக்குகள் தான் விஜயகாந்துக்கு வந்தான. சரியா? விஜயகாந்த் போய்விட்ட பிறகு அந்த வாக்குகள் சீமானுக்கு வந்தன. நிற்பவர் விஜயகாந்தா, சீமானா, கழுதையா, குதிரையா? கேள்வியே கிடையாது. அது ஒரு மாற்று வாக்கு. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது வந்து அரசுக்கு எதிராக. அப்புறம் இன்னொரு இவர்களும் ஆண்டவர்கள் தானே என்கின்ற எதிர்ப்புணர்ச்சி காரணமாக அவர்கள் வாக்குகளை வேறு யாருக்காவது ஒருவனுக்கு யாருக்கு போடுகிறோம் என்று சிந்திக்க மாட்டார்கள், யாரை எதிர்த்து போடுகிறோம் என்று தான் சிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட வாக்குகள் விஜயகாந்துக்கு வந்தன. விஜயகாந்த் இறந்த பிறகு சீமானுக்கு வந்தன. இப்பொழுது சீமானுடைய வாக்குகள் விஜய்க்கு போய்விடும். ஏன்னா விஜய் வந்து ரெக்கக்னைசபிள் பார்ட்டியாக இருக்கிறார்ல, அதனால அவருக்கு போய்விடும். இந்த தரம் சீமான் வில் பி 0. ஓகே. சும்மா 2-4% வருவார். ஓகே. 2-4% தான் வருவார். 2-3 வருவார், அவ்வளோதான். தவிர மிச்சம் 5% இந்த பக்கம் பிஞ்சு வந்துடும். அப்புறம் விஜய்க்கு எங்கே இருந்து வாக்கு வரும்? அதெல்லாம் மாறி போய்விடும். ஏன்னா இளைஞர்கள் இருக்கிறார்கள், கவர்ச்சி இருக்கிறது, அவர் வருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. சீமான் வருவார் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. அவர் வந்து யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ, ஒரு காலத்தில் அம்மாவினுடைய கைப்பாவையாக இருந்தார். ஹி வாஸ் ஏ ஸ்டூஜ் டு ஏடிஎம்கே.
டு டிஃபீட் டிஎம்கே. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்கின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு அம்மாவினுடைய ஊதுகுழலாக ஒரு கட்டத்தில் இருந்தார். அதெல்லாம் சிறந்த அரசியல், அம்மா செய்த நல்ல அரசியல் தான் அது. அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய அரசியல். இவரை ஊதுகுழலாக பயன்படுத்தினார்கள். பிறகு இப்படியே தான் இவர் எப்பொழுதும் இவர் தோற்க வேண்டும், அவர் வர வேண்டும் என்று, அவனை தோற்கடிப்பதற்கு இவன் பயன்படுவான் என்றால் இவனை ஊதுகுழலாக பயன்படுத்துகின்ற பழக்கம் 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது. இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஊதுகுழலாக இருக்கிறார். இப்பொழுது திடீரென்று பெரியார் அம்மாளோடு போக சொன்னால் அக்காளோடு போக சொன்னார் எல்லாம் பேசினார். எவனாவது சொல்லுவானா? எந்த அறிவுடையவனாவது சொல்லுவானா? அந்த மாதிரி எந்த குறைந்த அறிவுடையன்னு சொல்ல மாட்டான். அண்ணாமலை அதற்கு சான்று இருக்கிறது வேறு என்று சொன்னார். இதெல்லாம் ஒரே தரம் என்பதற்காக நான் சொல்கிறேன். எல்லாம் அற லூசுகள். இப்படி பெரியார் பேசியிருந்ததை காட்டு என்றால் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன அண்ணாமலையும் காட்டவில்லை, சீமானும் காட்டவில்லை. எதற்காக என்றால் பெரியார் என்பது அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார். அவரை அசைத்தால்தான் பிஜேபி இங்கே காலூன்றும் என்று நினைத்து சீமானுக்கு அவர்கள் படியிழக்கிறார்கள். சீமான் உடனே இல்லாததையும் போல லாஜிக்கலாக பெரியாரை எதிர்ப்பதற்கு என்ன சீமான் என்ன அறிவாளியா? பெரியாரை எதிர்த்து பேசுவதற்கு நீ போதுமா? டாக்டர் சிபி ராதாகிருஷ்ணன் வர வேண்டும். ஸ்பிரிச்சுவாலிட்டியை நிறுத்துவதற்கும் ஏத்திசத்தை போக்குவதற்கும் அந்த தரத்துக்கு வாதம் நடக்க வேண்டும். நீ பண்ண முடியுமா? நீ அக்காவோட போனால் அக்கா அம்மாவோட போக சொன்னார்ட்டு தான் பேசி கொண்டிருக்க வேண்டும். அவரை டேமேஜ் பண்ணுவதற்கு பிஜேபி பணம் கொடுத்தது. அப்புறம் சொன்னார்கள் சீமான் பெரிய அசைத்து விட்டார், ஆட்டி விட்டார். ஆடே அப்பா பெரிய ஆரேட்டர், பெரிய இது. இந்த மாதிரி யாராவது ஒருவனுக்கு ஊதுகுழலாக கைத்தடியாக பயன்படுவதற்காகவே அரசியலுக்கு வந்தவர் அவர் என்கின்ற காரணத்தினால்தான் எனக்கு அவர் மீது மதிப்பில்லை. இல்லாவிட்டால் நம்முடைய ஆள்களில் ஒரு வரட்டும் என்று நினைப்பேன். ரொம்ப எப்பொழுது பார்த்தாலும் இன்னொருவனுக்கு கைத்தடியாகவே பயன்படுகிறாயே. உனக்கு தேவை வேறு ஒன்று, உனக்கு தேவை ஆட்சிக்கு வருவதில்லை. உனக்கு ஒன்றும் புரியவும் புரியாது. நீ விவசாயி எல்லாம் போனஸ் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறவன் உன்னை வைத்து கொண்டு என்ன அரசியல் தொடர்ந்து பேசிட்டு இருக்காருல்ல. விவசாயிகள் பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் அரசு ஊழியர்களா ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே தமிழ் தேசிய அரசியல். இது எல்லாமே அப்ப ரொம்ப நாளா இது பேர் தமிழ் தேசியம்னு வேற. இவர் பெரிய தமிழ் தேசியம். நான்லாம் காந்தியினுடைய தேசிய கொள்கைகளில் வளர்ந்தவன் தான். அதற்கு பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த பிறகு மொழி வழி இன உணர்வு தான் அடிப்படையானது. இந்தியா ஒன்றிணைக்கப்பட்ட நாடு, இட் ஹேட் பீன் யுனைடெட். அது தேவை இன்றைய காலகட்டத்திற்கு. வி நீட் எ ஸ்ட்ராங் நேஷன் டு ஃபைட் அகென்ஸ்ட் சீனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் என்று நான் அதை ஒப்புக்கொள்ளுகின்றவனே தவிர அடிப்படை யூனிட்டுகளாக அந்தந்த மொழி வழி இனங்கள் தான் இருக்க வேண்டும். அவர்களே தங்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று தான் நானும் சொல்கிறேன். காந்தியை தான் இன்னும் தலைவனாக வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை தான் நாம் கொண்டிருக்கிறோம். அதனால தான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்று நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். அதனால் உன்னை விட நான் கலப்பே இல்லாமல் தமிழ் பேச வேண்டும் என்று நினைக்கின்றவன். சும்மா நீ ஏதோ உனக்கு நடக்குது, பிழைப்பு நடக்கிறது அரசியல். எனக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன். 8 பேருக்கு எட்டுகிறது, 8வது பேருக்கு சேருவதில்லை, அவ்வளோதான். ஓகே. அப்போ இத்தனை நாளாக ஒரு மாற்று வேணுமே அப்படின்றதுக்காக யாரும் சீமானுக்கு வாக்களிக்கல. தமிழ் தேசிய கொள்கையினால ஈர்க்கப்பட்டு யாரும் வாக்களிக்கல. தமிழ் தேசியம்லாம் அந்த ஆள் சொல்கிறது பித்தலாட்ட கொள்கை. நான் சொல்கிறேன் தமிழ் மொழி. எனக்கு இந்த தேசியம் என்ற சொல்லே பிடிக்காது. அது ஒரு சரியான சொல் என்று எனக்கு தோன்றுவதில்லை. இதெல்லாம் நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் நேஷனாலிட்டி ஏற்பட்டது. பிறகு இவர் தமிழ் நேஷனாலிட்டிக்கு வந்து விட்டார். மொழி வழி இன உணர்வு, மொழி வழி இன உணர்வு, அதை இவர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறார்கள். நாம் ஒரு கூட்டமாக, பெருங்கூட்டமாக, இனமாக வரலாற்றுக்கு எட்டிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில் வாழ்ந்து வருகிறோம். ஆகவே அந்த கொள்கை தான் எனக்கு தலைவன் காந்தியை தவிர கொள்கை காந்தி சொன்ன தேசியம் இல்லை. காந்தி இதெல்லாம் ஒப்புக்கொண்டிருப்பார். அவர் தன்னுடைய வரலாற்றையே குஜராத்தில் தான் எழுதினார், வாழ்க்கை வரலாற்றை. அவருக்கு அது தெரியும். அவர் தான் தமிழ்நாடு, கேரளம், கன்னடம் என்று பிரித்தவர். அதுக்கு முன்னாடி இது தட்சிண பிரதேசமாக மதராஸ் ராஜ்யமாக இருந்தது. இவனுக்கெல்லாம் வரலாறே தெரியாது. ஒரு முறையாவது காந்தி தான் இந்த மொழி வழி இன உணர்வை உண்டாக்கியவர். இப்பொழுது நீ இதற்கு கூடுதல் அதிகாரம் கேட்கிறாயே தவிர இப்படி ஒரு யூனிட்டை உண்டாக்கியவர் காந்தி. புரியுது. அப்ப ஒவ்வொரு தேர்தலுமே யாரு வேண்டாம் அப்படிங்கறத தான் வாக்களிப்பாங்க. Who should be removed from power. அப்ப சீமானுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இருக்காது. எந்த காலத்துலையும் இருக்காது. இவருக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது தமிழ்நாட்டில் பூகம்பம் போயிடும். அப்போ வர தேர்தல் 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா? இல்லை அதெல்லாம் நான் தான் சொல்லி நீ 13 வயசு பொண்ணுக்கே கல்யாணம் பார்க்குற, மாப்பிள்ளை பார்க்குற. நான் சொல்கிறேன் 22 வயசு ஆகிட்டு தான் பார்க்குறேன். அதெல்லாம் சும்மா இவர்களுக்கு பொழுது இல்லை, எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். 100 மாற்றம் மாறும். இவர்கள் எல்லாரும் எழுதி வைத்து கொண்டு இதுதான் தீர்மானம் என்று சொல்லட்டும். அதற்கு இவ்வளவு ரூபாய் பந்தயம் ஒன்றும் நடக்காது. மாறி நடக்கும்.
இதெல்லாம் அரசியலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்கின்ற வேலை இல்லை. இதை தேவையில்லாமல் செய்கிறார்கள். முதலமைச்சரானவரெல்லாம் உடன்கட்சி ஆவார், உடன்கட்சி ஆனவரெல்லாம் இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஓகே, எப்படி வேணா மாறலாம், பொறுத்தது பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி சார். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.